ராஜீவ்காந்தி இங்கே சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் மீட்டிங்க்கு வரணும். அதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் மீட்டிங் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு பிடிக்க வராரு. ஃப்ளைட்டில் ரிப்பேர் ஆகிடுது. கூட்டம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த பிளைன் வந்துட்டு சரியாயிடுச்சு, ரிப்பேர் சரி பண்ணிட்டாங்க, அவர் புறப்பட்டு வராரு அப்படின்ற தகவல் வந்துட்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி இங்கே செயல்பட்ட சிவராசன் கிட்டே இருக்குது. இது எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சிச்சு. இதை யார் சொன்னது? இந்த கட்டை Z++ சொன்னபடி அதே கண்டிஷன் படி கட்டப்பட்டதா ஸ்ரீபெரும்புதூர்ல? இல்லை. இப்படி கட்டை கட்டினது வந்துட்டு அங்கே கட்டை கட்டும் போதே, பந்தல் போடும் போதே ஒரு தகராறு வருது. அங்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு டிஐஜிக்கும் பந்தல் போடுற அந்த கான்ட்ராக்டருக்கு நடுவில் அந்த சண்டை நடக்குது. அந்த கான்ட்ராக்டர் எடுத்தது வந்து காங்கிரஸ்காரன். ராஜீவ்காந்தி இருந்தாருங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டை கட்டியிருக்கணும்ல. கட்டியிருந்தா தனுவால் இவருடைய காலை தொட்டிருக்க முடியுமா? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. எனக்கு சோனியாவை பற்றி எனக்கு மறுக்கருத்து உண்டு, அது வேற விஷயம். புரியுதுங்களா? ஆக இந்த பதிலுக்கெல்லாம் சோனி கிட்ட பதில் இருக்காருன்னு கேட்குறேன். அப்போ சோனி போன்ற தொலைக்காட்சிகள் இவங்களுக்குலாம் நோக்கம் என்னன்னா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் தானே எக்ஸ்டர்னல் இது ஏஜென்சி, அவனும் ஐபியும் தான் பண்ணியிருக்கணும். நீ அவனை பார்த்து கேள்வி கேட்கலன்னு நான் சொன்னேன். நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவார், அவர் என்ன பிரதர்னு சொல்லுவார். சார் என்ன என் அறிவுக்கு எட்டலை அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. நாங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, உங்களுக்கு குறைபாடு இருக்காது, அது வேறையா? யார் காப்பாற்றிருக்கணும் அது சொல்லு. செத்த உடனே வந்தவனா, சாவறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டியவன் யார்? அது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு. இப்போ ரெட்ரோலக்ஸ் கிட்ட நான் அதை உடைக்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய சோனி லைவ் அப்படின்ற ஓடிடி தளத்தில் தி ஹண்ட் அப்படின்ற தலைப்பில் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தியோட அந்த இது அப்படின்றது பிரபாகரன், விடுதலை புலிகள் இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி முடியுது அப்படின்னா, சிவராசன் அவர்களுடைய தற்கொலையோட அந்த வெப் சீரிஸ் வந்து முடியுது. சிவராசன் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, ஆனால் அவரை பிடிச்சிருந்தா நம்ம பெரிய மீனை பிடிச்சிருந்துருக்கலாம், முக்கிய குற்றவாளின்னு யார் என்னன்றது முழுமையாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது அந்த வெப் சீரிஸ் முடியுது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதில் தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது? நான் வந்துட்டு ஈழம் அமைன்ற ஒரு புத்தகத்தில் இதுக்குன்னே ஒரு தனி சாப்டர் ஒதுக்கினேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தில் தமிழர்கள்லாம் படிக்கட்டும், என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த லேப்ஸஸ் எல்லாம் பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். பொய்மையின் இறைச்சல்களும் தன்னுள் ஆழ்ந்திட்ட உண்மைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பு அது நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இதுக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு, பொய்மையின் இறைச்சல்களும் தன்னுள் ஆழ்ந்திட்ட உண்மைகளும் அப்படின்னு. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சோனி டிவியினுடைய இந்த ஹண்ட் உட்பட எல்லாமே பொய்மையின் இறைச்சல்கள் தானே ஒழிய ஒன்று. உண்மையான உண்மை என்ன அப்படின்னோம்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராஜீவ்காந்தி ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்தார், எனவே அவரை படுகொலை செய்ய விடுதலை புலிகள் திட்டமிட்டாங்க. இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெப்ரைசல், அதான் உச்சநீதிமன்றத்தான தீர்ப்பில் சொல்லிச்சு. எனவே படுகொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அல்லது வன்னிக்காட்டில் பிரபாகரன் திட்டம் தீட்டினார். விடுதலை புலிகள் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். இதுதானே? எனக்கு சில கேள்விகளுக்கெல்லாம் மட்டும் பதில் சொல்லட்டும். இது எடுத்தாங்கல்ல எபிசோடு, ராதா வினோத் ராஜும் இந்த வழக்கை இது பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி அப்படின்ற அதனுடைய டிஆர் கார்த்திகேயனும் சேர்ந்து எழுதின புத்தகம் தான் தி அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ்காந்தி அப்படின்ற அந்த புத்தகம். அதை நான் 1 முறைக்கு 2, 3 முறை நான் படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்திலே இருந்த லேப்ஸஸை வச்சே நான் முதல்ல பேசுகிறேன். ராஜீவ்காந்தி இங்கே சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் மீட்டிங்க்கு வரணும். அதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் மீட்டிங் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு பிடிக்க வராரு. ஃப்ளைட்டில் ரிப்பேர் ஆகிடுது. கூட்டம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த பிளைன் வந்துட்டு சரியாயிடுச்சு, ரிப்பேர் சரி பண்ணிட்டாங்க, அவர் புறப்பட்டு வராரு அப்படின்ற தகவல் வந்துட்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி இங்கே செயல்பட்ட சிவராசன் கிட்டே இருக்குது. இது எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிச்சு. இதை யார் சொன்னது? பண்ணதெல்லாம் புலிகள் அப்படின்னோம்னா, விசாகப்பட்ட ஏர்போர்ட்லேயும் புலிகள் உட்காந்துக்கிட்டு தான் அந்த ஃப்ளைட் எல்லாம் ரெடி ஆச்சு அப்படின்றத சொன்னாங்களா? இதற்கு இன்வெஸ்டிகேஷனில் பதில் இருக்கா? ஒன்று. 2வது விடயம், ராஜீவ்காந்தி Z++ செக்யூரிட்டி அவருக்கு அவர் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இருக்கிறதுலையே வந்துட்டு ஹையஸ்ட் பாதுகாப்பு தான் அவர் கொடுத்துருக்குது. முன்னாள் பிரதமர் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க இந்த எந்த இடத்துல காரில் இறங்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து மேடைக்கு போகும்போது கட்டை கட்டுவாங்க.
அந்த கட்டை கட்டும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் ராஜீவ் காந்தியும் அவர் கூட இருக்க தலைவர் என்ன போவாங்க, அந்த கட்டைக்கு பின்னாடி இன்னொரு கட்டை ஒரு 6 அடி தள்ளி கட்டுவாங்க. இப்படி அதில் எல்லாம் போலீஸ்க்கு நிற்பாங்க, இந்தாண்டி அந்தாண்டி, அது மாதிரி 2 சைட்லையும் கட்டுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் மக்கள் நிற்பாங்க. இந்த போலீஸ்காரங்களாம் மக்களை பார்த்து தான் நிற்பாங்க. இதுக்கு நடுவில் ராஜீவ்காந்தி போவார். இந்த கட்டை Z++ சொன்னபடி அதே கண்டிஷன் படி கட்டப்பட்டதா ஸ்ரீபெரும்புதூர்ல? இல்லை. இப்படி கட்டை கட்டினது வந்துட்டு அங்கே கட்டை கட்டும் போதே, பந்தல் போடும் போதே ஒரு தகராறு வருது. அங்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு டிஐஜிக்கும் பந்தல் போடுற அந்த கான்ட்ராக்டருக்கு நடுவில் அந்த சண்டை நடக்குது. அந்த கான்ட்ராக்டர் எடுத்தது வந்து காங்கிரஸ்காரன், வாழப்பாடி ராமமூர்த்தி தான் காங்கிரஸ் தலைவர். அப்போ ஒரு காங்கிரஸ்காரன் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன். இந்த Z+ செக்யூரிட்டி படி எப்படி கட்டை கட்டணுமோ அதன்படி கட்டலை, நீங்கள் இப்படி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஐஜி வந்துட்டு சொல்கிறார் பந்தக்காரங்கிட்ட. அதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட சொல்லாதீங்க, நான் கட்ட முடியாது அப்படின்றான். ஏன்னா ராஜீவ்காந்தி போகிறதுக்கு மட்டுமே தான் கட்டை கட்டியிருக்கிறான், சைடில் இருக்கக்கூடிய போலீஸ்காரன் நிற்கிறதுக்கான கட்டை இல்லை. ரைட்டா? இது அங்கே சண்டையாகுது. அந்த 2 பேருக்கும், அந்த பந்தக்காரனுக்கும் இவருக்கு நடுவில் அந்த சண்டை நடக்கும்போது, டிஹெச்க்கு நடுவில் சண்டை பாய்ச்சலை நடக்கும்போது, அங்கே பிள்ளைப்பாக்கம் மூர்த்தி அப்படின்ற ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் அதிமுக வர்றாரு. பிள்ளைப்பாக்கம் மூர்த்தி, குறித்து வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனைன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க, கட்டையை கட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு அவர். பந்தக்காரர் சொல்கிறார், அதுக்கெல்லாம் கட்டை இல்லைன்னு. உனக்கு எத்தனை லோடு கட்டை வேணும், நான் மத்திய நேரத்தில் வந்து இறக்குறேன் அப்படின்றான். யார்? பிள்ளைப்பாக்கம் மூர்த்தி சொல்கிறாரு. அதுக்கு பந்தக்காரர் சொல்ல, நீ கொடுத்தாலும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்வேன்றான். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ராஜீவ்காந்தி கொலை எங்கே நடந்துச்சு? ராஜீவ்காந்தி இறங்கி வராரு, கையாட்டிக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல அந்த சின்ன பொண்ணு கவிதையை பிடிக்குது, அங்கே வந்து நிற்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தானு அப்படின்றவங்க குனிஞ்சு ராஜீவ்காந்தி மாலை போடுறாங்க, மாலை போட்டு தொடுறாங்க. அவள் அழுத்துறாங்க, எகிரிடுது, செத்து போயிடுறாரு. மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கேட்குறேன், ராஜீவ்காந்தி இருந்தாருங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டை கட்டியிருக்கணும்ல. கட்டியிருந்தா தனுவால் இவருடைய காலை தொட்டிருக்க முடியுமா? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள். இதில் எப்படி காட்டுறாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த கோக்கிலான்னு அவங்க படிக்கிறாங்களே, அந்த கவிதை படிக்கிறாங்களே, அவங்க கூட சேர்ந்து இவங்க போற மாதிரி அவங்களோட போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, வெளியே போன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இவங்களே வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து நான் பாத்துக்கிறேன், என் கூட வந்தவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போறாங்க. அதுக்குள்ள ராஜீவ்காந்தி வர மாதிரி அங்க காட்டப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கட்ட விஷயத்தை இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறானே அவன் வந்து ராதா வினோத் ராஜு, டிஆர் கார்த்திகேயன், இவங்க எழுத அசோசியேஷன் ஆஃப் ராஜீவ்காந்தி, இதில் இன்ட்ரோடக்ஷன்லேயே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை? இந்த 2 விஷயத்தை ஏன் சொல்லலை சொல்லுங்க. இதே மாதிரி கட்டது பீச்சில் கட்டி விபிசிக்கு வந்துட்டு பேசி போனார் அவர், முன்னாள் பிரதமர். அதையும் காட்டுறாங்க. அது உங்களுக்கு அங்கே ஒரு ட்ரையல் பண்ணதா காட்டப்படுது. அது வேற. அந்த விபிசி கூட போன அதில் வந்துட்டு நான் தான் இருக்கேன், நானும் இருக்கிறேன். ட்ரை ரன் எடுத்தது தான் நீங்கள் சொல்கிறீங்க, திருவள்ளூரில் ட்ரை ரன் எடுத்தது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே விபிசிக்கு கொடுத்த தகராறு, இந்த தகராறுலாம் இருக்குது. திருத்தணியில் அவர் மீட்டிங் பேசுகிறாரு, இப்படி மேடை இருக்குது, மேடைக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மேலே வந்துட்டு சிவானந்தன், என்னோடய ஃப்ரெண்டு, ரிட்டையர்டு அவன் இங்கே இருந்தால் டெப்டி கமிஷனராக இருந்தான். அவன் வந்துட்டு இருக்கிறான் மேலே. கேட்குறேன், என்னது இதுன்னு கேட்டேன். மக்கள் இந்த மேடையிலேருந்து 50 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கணும், எல்லோரும் இப்படி இருக்கிறோம். இப்படி அனந்து பார்த்தா விபிசிக்கு இருக்கிறாரு. என்னெல்லாம் யாரும் ஃப்ரிஸ்கிங்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது என்னன்னு சொல்கிறது? பேசுகிறவர் முன்னாள் பிரதமர், கொல்லப்பட்டவர் முன்னாள் பிரதமர். இது எப்படி நடந்துச்சு? ராஜீவ்காந்தி கிட்ட மாலை போடுறவங்களெல்லாம் ஃப்ரிஸ்கிங் பண்ணணும். அந்த இடத்துல மெட்டல் டிடெக்டரே இல்லை. யார் அது ஏற்பாடு பண்ணது? செய்ய வேண்டிய ஏற்பாடை தடுத்தது யார்? இருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய ஏற்பாடு, எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ கட்டை கட்டி, ஒரு டிஐஜியினுடைய சூப்பர்விஷனில் இருந்து எப்படி இவ்வளோ லேப்சஸ் நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் கூட புலிகளா? சொல்லுங்கள். அன்றைக்கி காத்தாலையாவது வந்திருக்கணும்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், எஸ்பிஜி, அவங்க வந்து பார்த்துருக்கணும்ல அந்த இடத்த. இல்லை இந்த மாதிரி டிஐஜி கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும்ல. அப்போ அந்த ரிப்போர்ட் அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்களா? அங்கே சரியாக கட்டப்படும் இவர் சொல்லாமல் அவங்க உள்ளே வரலாமா? வந்தாங்களே. இப்போ இந்த 3 விடயத்துக்கு பதில் சொல்லுங்கள். அங்கே இருந்தவங்கள ஃப்ரிஸ்கிங் பண்ணுறதுக்கு மெட்டல் டிடெக்டர் இல்லை, கட்ட வேண்டிய கட்டை அதன்படி கட்டப்படவில்லை. ரைட்டா? 3வது விஷயம் என்னன்னா, அவர் ஃப்ளைட்டில் புறப்பட்டாருன்ற விஷயம் சிவராசன் கிட்ட எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இதெல்லாம் ரகோத்தமனை வச்சு அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. இல்லை, அதில் அவருடைய நிலைப்பாடு என்ன வருது? ஏன்னா இல்லை, நிலைப்பாடுலாம் ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் குற்றம் நடந்தது எங்கே? குற்றத்திலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பாதுகாப்புலேருந்து அவங்க ஆரம்பிக்கிறார். குற்றச்செயல் நடந்தது, அது ஈடுபட்டவங்களாம் யார்? அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, எடுத்தாந்து வைக்கிறாங்க நீதிமன்றத்தில். அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சதித்திட்டத்தை தீட்டியது யார்?
நிறைவேற்ற ஒத்துழைத்தது யார்? இதை எந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசனுடைய உளவு பிரிவுகள் தடுத்திருக்கின்றன? அது சொல்லு. ஒரு கேசட் ஒன்று உளவு பிரிவு ஐபி எடுத்தாங்க, அந்த கேசட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு புத்தகம் போட்டார். யார்? ரகோத்தமன் ஒரு புத்தகம் போட்டார். அவர் சொல்லியிருக்காரு. கிடையாது. ஏன்? ஜெயின் கமிஷன் ஒரு கமிஷன் விசாரணை நடந்துச்சு. அந்த ஜெயின் கமிஷன் விசாரணையில் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இதில் ராஜீவ்காந்தியை கொண்டதில் இருக்கக்கூடிய அயல்நாட்டு கோணத்தை விசாரிக்க வேண்டும்னு சொன்னாங்க. அதற்காக அமைக்கப்பட்டது தான் 1998 அது என்ன அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி, MDMA. பல்வேறுபட்ட துறைகளை எல்லாம் சேர்த்து மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி. இதை பற்றி அவன் இது வரைக்கும் ஒரு நாட்டுக்கிட்ட போயிட்டு எதுவும் விசாரிச்சாங்களான்றது சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்திலையும் கூட சொல்லப்பட்டது. அதெல்லாம் எதுவுமே பண்ணலைன்றதுனால தான் எல்லாரும் விடுவிச்சாங்க. உச்சநீதிமன்றம் விடுவிச்சது காரணம் என்னன்னா, இவங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, இது வரைக்கும் பண்ணது தான், அதுக்கு அவங்க அனுபவிச்சிட்டாங்க, எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் ரிலீஸ்டு. எனது கேள்வி இதுதான். ராஜீவ்காந்திக்கு ஒரு த்ரெட் இருக்கிறது தெரியும். இதை சொன்னது முதல்ல பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருந்த யாசர் அராஃபட். அடுத்தபடியாக சொன்னது KGB, ரஷ்யாவுடைய உளவு பிரிவு 2. மூணாவது குவைத்தினுடைய இன்வேஷன். ஈராக் வந்துட்டு குவைத்துக்குள்ள படையெடுத்து கேப்சர் பண்ணோடனே குவைத்தை வந்துட்டு மீட்கிறதுக்காக அமெரிக்க படை இறங்கும் போது அமெரிக்க விமானங்களுக்கு வந்துட்டு இங்கே இந்திய விமான தளங்களில் எரிபொருள் நிரப்புறதுக்காக அமெரிக்கா கேட்டபோது அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது ராஜீவ்காந்தி. புரியுதுங்களா? கொடுக்கல. அப்போ பிரதமராக இருந்தவர் யார்? சமூக நீதி காவலர் VP சிங். கொடுக்கல. நம்ம எல்லாம் எவாக்குவேட் பண்ணி வந்துட்டோம், அவ்வளோதான். VP சிங் எல்லாம் கிளியராக செஞ்சு விட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது இதை வச்சு ராஜீவ்காந்திக்கு அவருடைய லைஃபுக்கு ஒரு த்ரெட்டு ஏற்பட்டுச்சா இல்லையா? இதுதான் எக்ஸ்டர்னல் ஆங்கிள். நீங்கள் விசாரிக்க மறுக்கிறீங்க. இதில் சந்திரசாமியினுடைய பங்கு என்ன? சுப்பிரமணிய சாமியினுடைய பங்கு என்ன? ஆனால் திருச்சி வேலுச்சாமி சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் ஜெயின் கமிஷனில் பேசப்பட்டது. என்ன ராஜீவ்காந்தி செத்துட்டாரு, அதான் சொல்ல வரேன் அப்படின்றாரு இவர். இங்கேருந்து ஃபோன் பண்ண உடனே நீங்கள் இது சம்மந்தமாக கட்டாயம் வேலுசாமி கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுங்க. அண்ணன் கொஞ்சம் நீளமாக தருவார், ஆனால் அதான் உண்மை பேசுன ஒரே காங்கிரஸ்காரன் அவர் தான். ஒரே ஒரு காங்கிரஸ்காரன் அவர் தான். சோனியா காந்தி அவரை கூப்பிட்டுலாம் சந்திச்சாங்க. அவருக்கான ப்ரொடெக்ஷன் கூட சோனியா கொடுத்து தான் இவர் சொல்லுவார். எனக்கு சோனியாவை பற்றி எனக்கு மறுக்கருத்து உண்டு, அது வேற விஷயம். புரியுதுங்களா? ஆக இந்த பதிலுக்கெல்லாம் சோனி கிட்ட பதில் இருக்கான்னு கேட்குறேன் நான். அப்போ சோனி போன்ற தொலைக்காட்சிகள் இவங்களுக்குலாம் நோக்கம் என்னன்னா, தமிழனை சித்தரிக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். தமிழனுடைய விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம்ட்டீங்க. இல்லை, இந்த குண்டு இது இருக்கு இல்லையா, மனித வெடிகுண்டு இருக்கு, அதை வந்து சிவராசன் அவர்கள் தயாரித்து அதை வந்து போட்டு காட்டுற மாதிரி பிரபாகரன் அவர்கள் வந்து போட்டு காட்டி இது வந்து ரெடியா இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம தயார் நிலை தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரத்தை வந்துட்டு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல கண்டுபிடிச்சாங்கன்றதை சொல்லுங்க. இது வந்து 90 days அப்படின்னு சொல்லி சம்திங் இது ஒரு புக்கில் இருந்து இதை வந்து எடுத்திருக்காங்க. டோட்டலாக இது வந்து இது எடுக்கப்பட்டு இல்லைங்க. அந்த புத்தகத்தில் எது வேணாலும் எழுதிடுறாங்க. நான் கேள்வியை தான் எடுப்புறேன். என் புத்தகம் கேள்வியை மட்டும் எடுப்புது, அதுக்கு பதில் இல்லை. SIT-னுடைய ரிப்போர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் இது இருக்கா? இன்ன வரைக்கும் அந்த பெல்ட் பாம்பை தயாரிச்சது யாருக்குமே தெரியாது. குத்தப்பட்ட கத்தி எங்கே இருந்துச்சு ஏது அப்படின்றத சொல்லணும்ல, சொல்லவே இல்லையா? அப்புறம் பெல்ட் பாம்பை கட்டி பார்த்தாங்க, அதன் மேலே இதெல்லாம் இது போட்டாங்க, சல்வார் கமிஷன் போட்டாங்க. இந்த கதையெல்லாம் விடுங்க. நான் கேட்குறது ஸ்பாட்லேயே தான் நான் கேள்வி கேட்குறேன். எங்கேருந்து படுகொலை நடந்தோ அந்த இடத்த சம்மந்தப்பட்டு நான் கேள்வி கேட்குறேன். என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி த்ரெட்டு, அச்சுறுத்தல் வந்துச்சு. என்ன இந்த நாட்டினுடைய உளவு பிரிவு, அயல் உளவு பிரிவு ராவும் இந்த நாட்டுடைய உள்நாட்டு IB, நீங்கள் 2 பேரும் ராஜீவ்காந்தி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ராஜீவ்காந்திக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியும், LTT கூட இருக்கலான்னு கூட நீங்கள் பர்சீவ் பண்ணியிருக்கலாம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்கள். IB சொல்லட்டும், ரா சொல்லட்டும். இந்த கேள்வியை நான் எங்கேருந்து கேட்குறேன்னா, ஐ ஸ்வோர் சத்திய பிரமாணம் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த கேள்வியை நீ கேட்டிருக்கணும்னு என்னை பார்த்து கேட்டார் ரகோத்தமன். ராஜீவ்காந்தியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யார் பிரதர்? போட்டு அவ்வளோ பேசுகிறீங்களா எங்களுக்கு எதிராக? நான் சொன்னேன், நீங்கள் தான். நான் இன்வெஸ்டிகேட்டன்யா, சொல்லு யார் ப்ரொடெக்ட் பண்ணணும்? அந்த விஜயகாந்த் தொலைக்காட்சியில், அந்த தொலைக்காட்சியிலேருந்து திருப்பி வர விவாதம் நடக்கும்போது அன்றைக்கி தான் கேப்டன் டிவிலேருந்து வரும்போது சொன்னேன், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் தானே எக்ஸ்டர்னல் இது ஏஜென்சி, அவனும் IB தான் பண்ணியிருக்கணும், நீ அவனை பார்த்து கேள்வி கேட்கலன்னு நான் சொன்னேன். நான் அவர் அண்ணன் தான் சொல்லுவார், அவர் என்ன பிரதர்னு சொல்லுவார். சாரி, நான் என் அறிவுக்கு எட்டலை அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. நாங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, உங்களுக்கு குறைபாடு இருக்காது, அது வேறையா? யார் காப்பாற்றிருக்கணும் அது சொல்லு. செத்த உடனே வந்தவனா, சாவறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டியவன் யார்? அது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு. இப்போ ரெட்ரோலெக்ஸ் கிட்ட நான் அதை உடைக்கிறேன்.
என் நாட்டு பலர்கிட்ட அவர் கேட்டிருக்கலாம். ஏன்னா ரகோத்தமன் வந்துட்டு அட் ஹார்ட் இஸ் அ மேன் ஆஃப் ட்ரூத், ரியல் போலீஸ்மேன். ஒரு சிபிஐக்கு உரித்தான அனைத்து இன்டெகிரிட்டியும் உள்ள ஒரு போலீஸ்மேன் ரகோத்தமன். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு முட்டு கொடுத்தாரு. நான் கேட்கறது எவ்வளோதான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீங்க ஏன் தடுக்கல? அவ்வளோதான், இதோட முடிச்சிருவோம். இதுல இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. தமிழனை வந்துட்டு காட்டணும், தமிழனை வந்துட்டு ஒரு கிரிமினலா காட்டணும். ரெண்டு விஷயங்கள். பிரபாகரன் அவர்கள் வந்து ரொம்ப கருப்பா காட்டுறாங்க. ஒரு தமிழர் அப்படின்றதுனால அப்படி காட்டுறாங்களா, இல்லை நிஜமாவே அவர் அப்படிதான் இருப்பாரான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் அடுத்த குறி வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி சிவராசன் சொல்றதா இதுல வருது. அப்படி ஒரு இது இருந்துச்சா? புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுங்க, நான் ரொம்ப புலிகளை புரிஞ்ச அளவுல நான் சொல்ல வரேன். ஒரு விடயத்தை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய விளைவு என்னன்றதை பார்க்காத அவங்க பண்ணவே மாட்டாங்க. ராஜீவ்காந்தியை தூக்குனாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவை நம்மளுக்கு பகையாளி ஆகுன்றதை அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க ரகோத்தமன் சொல்லி சொல்றேன், தலைவர் பேதகவி பிரபாகரன் நீங்க வாங்கவே முடியாது, எந்த புலியும் நீங்க வாங்க முடியாது. இல்லை, இந்த கலர் டோன் வந்து ஏதாவது நமக்கு சொல்ல, கலர்ல அதான் கருப்பா இருப்பாங்க. அது ஒரு அந்த ஆரிய திராவிட அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் அதில் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் அந்த புத்தி உள்ளவன் இருப்பான். இந்தியாவே ஜாதியும் மதமும் தாங்க, இந்தியான்னு எவனும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு சொல்றேன், இந்தியன்றவன் எவனுமே கிடையாது. என்னுடைய மாநிலத்தை சாவிச்சு ஒரு கார்பரேட் வருது அப்படின்னா அதுக்கு ரெடின்னு வாங்க இப்போ மோடி அமித்ஷா. இவ்வளோதான். இவங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தான். என்னைக்குமே தமிழனை இந்தியனா அவங்க பார்க்கல, ஆனால் தமிழன் எல்லாருமே இந்தியராக பார்க்குறாங்க. அதான் தமிழனுடைய பிழைய. அவங்களுடைய நோக்கம் என்ன, கருப்பாக இருப்பாருங்க, நம்ம வேற அவங்க வேற அப்படின்றத விதைக்கணும். தமிழன்களை நம்பாத அப்படின்றத விதைக்கணும். அதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. இதே தான் பஞ்சாபியர்களுக்கு எதிராக சீக்கியர்களுக்கு எதிராக செஞ்சாங்களா இல்லையா? சீக்கியர்களை அந்நியப்படுத்துறாங்க இல்லையா? அது அப்போ தமிழெல்லாம் அந்நியப்படுத்துறதுக்கு இதை ஒன்று பண்ணுறாங்க. பண்ணதெல்லாம் இவங்களுடைய குற்றச்செயல். அதெல்லாம் மூடுறதுக்கு இப்படி ஒரு கதை கட்டுறது 7 நாள் கதை. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இனத்தையும் விட ஒரு புத்திசாலி நாகரிகம் நம்ம தமிழ் நாகரிகம். எங்களுக்கு புத்தி ரொம்ப அதிகம். ரெண்டாவது, நாங்கள் ஒன்றும் விடுதலை போராட்டத்தை விட்டுட்டுலாம் போயிடலை, நடத்தியே தீரும். அதனால தான் என் புத்தகத்தை நான் எழுதினேன், ஈழம் அமையும்னு. அதுக்கு ஒரு சப்டைட்டில் ஒன்று இருக்குது, சிதைத்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும். இப்படி தான் டைட்டில். அதுக்கு எந்த துரோகம் வச்சு எத்தனை நாடுகள் கூட்டு சேர்ந்து எங்களை அடிச்சிங்களோ அந்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை. அதனால் நாங்கள்லாம் ட்ரூத்ஃபுல்லாக நாங்கள் நிற்போம். நாங்கள் விடுதலைக்காக நின்னோம். இந்த நாடு எங்களோட நின்று இருக்கணும், நிற்கலை, பரவாயில்ல, எதிர்காலத்தில் பார்த்துக்கோ. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி, நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.